Hi everyone, இன்னைக்கு நம்ம Solve Me If You Can செஷன்ல blood relation based seating arrangement பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு moderate level seating தான். பட் blood relation கம் seatingல வந்துட்டு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, எப்படி அப்ரோச் பண்றது அப்படினு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த செஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். And இதே மாடல்ல நம்ம upcoming sessionsல difficult sums பார்க்கலாம். நம்ம டாக் அண்ட் மார்க் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்போவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல இதுவரை நீங்க ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. And if you are interested, subscribe to Unacademy Plus. The best educators class எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேட்சஸ் புதுசா ஸ்டார்ட் ஆகுது. ரியல் டைம் இன்டராக்ஷன் இருக்க போகுது. And doubt clarification sessionsலாம் நிறைய இருக்கு. And you can watch offline videos also. நீங்க download பண்ணி வச்சு அதுக்கு அப்புறம் நீங்க கூட watch பண்ணிக்கலாம். And SBI Clerk 2021 க்கான accelerator batch 24th ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, மார்ச் 24th ல இருந்து. CET 2021 batch மார்ச் 24th ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Then target SBI PO 2021, IBBS PO 2021, then SBI exams க்கான foundation batch. இந்த மூணு பேட்சஸ்மே மார்ச் 24th ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Then already உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Unacademy Combat exam பத்தி every Sunday 10 AM நடக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்பீட் பிராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1 hour டெஸ்ட் தான். ஸோ அட்டென்ட் பண்ணி பாருங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் மாதிரி தான். நம்ம நிறைய கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இதான் நம்ம Unacademy சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். 1 monthலேருந்து 2 years வரை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம டாக் அண்ட் மார்க் கோட் ஒரு நரேசர் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் நரேஷ் குமார் சார். ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். கொஷின் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? There are 8 members in the family P2W and they are sitting around a square table in such a way that 4 of them sit at corners of the square table while 4 of them sit in the middle of each table அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் கம் சீட்டிங்கோ பசிலோ வந்திருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பிளட் ரிலேஷனை சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சீட்டிங் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். இப்போ நம்ம அதுதான் பண்ண போகிறோம். The one who sits at the corner of the table faces center while those who sit in the middle of the sides faces outside the tableனு சொல்லியிருக்காங்க. Among 8 members, 4 of them are males and remaining are females அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 மேல்ஸ் இருக்க போகிறாங்க, 4 ஃபீமேல்ஸ் இருக்க போகிறாங்க. 3 மேரீடு கப்பிள்ஸ் இருக்க போகிறாங்க. Q and her daughter or neighbors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சீட்டிங்கை கன்சிடர் பண்ண வேண்டாம், பிளட் ரிலேஷன் மட்டும் கன்சிடர் பண்ணலாம். இப்போ Q அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. Only one male sit in the corner and others sit in the middle of the table அப்படின்னு சொல்லியிருக்காங்க. R is the granddaughter of P. ஓகே, Pன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு கிராண்ட் டாட்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. R and her paternal aunt face each other அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆருக்கு வந்துட்டு ஒரு பேட்டர்னல் ஆண்ட் இருக்காங்க. பேட்டர்னல் ஆண்ட்னா என்னது? அவங்க ஃபாதரோட சிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். P and Q face the same direction. U and B has no siblings அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P sits third to the left of his son. அப்போ Pக்கு ஒரு சன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம ஒரு சன் போட்டிருக்கோம். his son அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? P வந்துட்டு மேல் அப்படின்னு அர்த்தம். போட்டாச்சு. U and her father-in-law are neighbors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, யூக்கு ஒரு ஃபாதர் இன் லா இருக்க போகிறாங்க அண்ட் யூக்கு சிஸ்டரோ பிரதரோ கிடையாது. T is the wife of V அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ T is the wife of V. யூக்கு வந்துட்டு ஃபாதர் இன் லா இருக்காங்க. ஃபாதர் இன் லானா ஸ்பவுஸோட பேரண்ட். T
T faces inside the table, neighbor of S or male members. V is the son-in-law of Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த இடத்துல V வர போகிறாங்க, இந்த இடத்துல T வர போகிறாங்க. And sits second to the right of his father. W is the son of V அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ W is the son of V. There are 3 generations in the family அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ பார்த்தோன்னா இங்கேயும் 3 generations இருக்காங்க, இங்கேயும் 3 generations இருக்காங்க. மொத்தம் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6 இதை சேர்த்தா 7. அப்போ பேலன்ஸ் இருக்க ஆள் யார்? எஸ்ஸை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு யூவையும் எஸ்ஸையும் அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோன்னா இங்கேயும் 3 generations, இங்கேயும் 3 generations. அப்போ இந்த இடத்துல தான் Q வரணும். இந்த இடத்துல நம்ம Q போட்டோம் அப்படின்னா TBW எங்கே வருது அப்படின்னு பார்க்கலாம். T வந்துட்டு டாட்டர். ஸோ T இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு T இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? இந்த பக்கம் போயிருமா? யா, T இங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னா B இந்த பக்கம் போட்டணும் அண்ட் W இங்கே போடணும். தென் இந்த இடத்துல வந்துட்டு யூக்கு ஒரு ஃபாதர் இன் லா இருக்க போகிறாங்க. ஸோ யூ நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஃபாதர் இன் லா வந்துட்டாங்க அண்ட் Tயோட பேரண்ட்டு தானே Q. ஸோ Pயோட ஸ்பவுஸ் தான் Qவாக இருப்பாங்க. ஸோ இவங்க ஃபீமேலாக இருப்பாங்க. தி ரிமைனிங் எஸ் வந்துட்டு இங்கே போட்டுக்கலாம். இவங்க ஃபீமேல். ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்குள்ளே போகலாம். சீட்டிங் ஸ்கொயர் டேபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கார்னரில் இருக்கவங்க ஃபேஸஸ் த சென்டர் சொல்லிட்டாங்க அண்ட் ரிமைனிங் வந்துட்டு அவுட் சைட் த சென்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எந்த க்ளூ ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். Q and her daughter are neighbors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Qவோட டாட்டர் யார்? T. ஸோ Qவும் Tயும் நெய்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. Only one male sit in the corner and others sit in the middle of the tableன்னு சொல்லியாச்சு. R is the granddaughter of P. R and her paternal aunt face each other. Face each otherனா என்ன அர்த்தம்? கார்னர்ஸில் இருந்தால் மட்டும்தான் face each other பண்ண முடியும். ஸோ Rோட paternal aunt யார்? T. T face each other. இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் Tயும் Qவும் பக்கத்தில் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ Q இங்கே வரலாம் அல்லது Q இங்கே வரலாம். 2 பாசிபிலிட்டி இருக்கு. தென் என்ன சொல்லியிருக்காங்க? P and Q faces the same direction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Pயும் Qவும் சேம் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்க போகிறாங்க. P sits third to the left of his son அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Pயோட சன் யார்? எஸ்ஸு. எஸ்ஸோட லெஃப்டில் தேர்டு P இருக்க போகிறாங்க. S and B are immediate neighbors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. S and B are immediate neighbors. T is the wife of B and both are immediate neighbors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது Tயும் Vயும் பக்கத்தில் இருக்க போகிறாங்க. ஸோ Tயும் Qவும் பக்கத்தில் இருக்கணும், Tயும் Vயும் பக்கத்தில் இருக்கணும். அப்போ என்ன? இந்த இடத்துல V வரலாம் அல்லது Q வரலாம், இந்த இடத்துல V வரலாம் அல்லது Q வரலாம். தென் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸும் Vயும் பக்கத்தில் வரணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப் சப்போஸ் நம்ம இந்த இடத்துல எஸ் வச்சோம் அப்படின்னா எஸ்ஸோட லெஃப்டில் தேர்டு P ஃபிக்ஸ் பண்ணணும். எஸ்ஸோட லெஃப்டில் தேர்டு இந்த இடத்துல P ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா இந்த இடத்துல Q இருப்பாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டி முடிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம V வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எஸ் வைக்கணும். எஸ்ஸோட லெஃப்டில் தேர்டு P இருக்காங்க, P நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல B அப்படின்னா இந்த இடத்துல Q அண்ட் Pயும் Qவும் சேம் டைரக்ஷன்னு பார்த்தோம், அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயாச்சு. இப்போ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. தென் என்ன கொடுத்துருக்காங்க? T faces inside the tableன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இன்சைட் தான் போட்டிருக்கோம். நெய்பர்ஸ் ஆஃப் எஸ் ஆர் மேல் மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேயும் மேல் இங்கேயும் மேல். W is the son of V and sits second to the right of his father. W ஓட ஃபாதர் யார்? V. V ஓட ரைட்டில் செகண்ட் Wன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ V ஓட ரைட்டில் செகண்ட் W போட்டாச்சு.
there are 3 generations in the family. Okay, remaining இருக்க alphabet யாரு? P Q R S T U. U இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, கார்னர்ஸில் ஒரே ஒருத்தவங்க தான் மேல் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஃபீமேல், எஸ் மேல், டி ஃபீமேல், யூ ஃபீமேல். யா, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ கரெக்டான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதுதான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் செஷனில் இதே மாடலில் பிளட் ரிலேஷன் கம் சீட்டிங்லேயோ அல்லது பிளட் ரிலேஷன் கம் பசில்லையோ நம்ம ஹை லெவல் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது ஈஸி டு மாடரேட் லெவலில் கொண்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.